அதை பத்தி என்ன சொல்றது? அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில தலைவராக இருந்தாரு, இப்ப கட்சி விட்டு வெளில போயிட்டாரு, ஒரு தனியா ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. வேற என்ன சொல்றேன்? இல்லைங்க, நானு ராணிப்பேட்டையில 45 நிமிஷம் பிரஸ் மீட் கொடுத்தாங்க. 45 நிமிஷத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் பேசினேன். இந்த ஏரி குளங்களை தூர் வாடுறன்ற பேர்ல எல்லாருக்கும் அனுமதி கொடுத்து 12 அடி 15 அடி பல்ல வெட்டுறாங்க, விவசாயிகளுக்கு பாதிப்பு, கடன் தள்ளுபடின்னு சொல்லி அதை பண்ணல, கரண்ட் கட்டு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, எல்லாத்தையும் பேசணும். ஒண்ணுமே வரலைங்க. அது ஒரு 30 செகண்டு வீத லீடர்ஸ் பத்தி ஒரு கேள்வி கேட்டாங்க, அது பதில் சொன்னா அது மட்டும்தான் வருது. அப்போ தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சி திமுகவினுடைய தொடர்ச்சியாக தமிழக மண்ணில் ஆண்டுகிட்டு இருக்கு. அதை பத்தி இப்போ இந்த தாவேக்கா ஆட்சி அமைந்ததுல இருந்து தாவேக்காவுக்கு எதிராக போராட்டம் பண்ண ஒரே கட்சி எது? பிஜேபி. அப்ப நீங்க அதெல்லாம் போட மாட்டீங்க, அதை நாங்க பேசுறதையும் சொல்ல மாட்டீங்க, நாங்க மக்கள் பிரச்சனைக்காக குறை கொடுத்து பேச மாட்டீங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்தாருங்க. யாரு? பிரதமர்கிட்டையும் அமித்ஷாட்டையும் வந்து அவங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு. ஆசீர்வாதம் வாங்கினாரா? நீங்க பாத்தீங்களா? செய்திகள் வந்து என்னென்னோ நீங்களும் சொல்றீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி திமுகவினுடைய கோர ஆட்சியினுடைய நீட்சியாக இருக்கிறது. இதற்கு எதிராக நாங்க மட்டும்தான் களத்துல போராடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாநில தலைவராக இருந்த ஒருவர் தனியா கட்சி விட்டு போறாங்க, ஒரு அமைப்புக்கு போறாங்க, ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா கண்டிப்பா 4 பேர் போவாங்க. ஆனால் இது சித்தாந்தத்தில் அடிப்படையில் அமைந்திருக்கிற ஒரு கட்சி. அதான் சொன்னேன், பாரத் மாதா கி ஜெய் என்கிற ஒரு கோஷத்தை மனதிலிருந்து போட்ட ஒருவரால வேறொரு அமைப்பில் இருக்க முடியாது. ஏன்னா இது இந்திய தத்துவம் சார்ந்தது, இது தேசியம் சார்ந்தது. திருப்பூர் குமரன் அவர் வந்து வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராடுறாரு, கையில தேசிய கொடியை வச்சிருக்காரு, தடியடிப்பட்டு இறக்குற நேரத்துல இந்த கையில இருந்த தேசிய கொடியை விடலை. அவருடைய உதடுகள் பாரத் மாதா கி ஜெய் என்று உச்சரித்துக் கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு திருப்பூர் குமரனுடைய உணர்வு தான் ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சிக்காரனுடைய உணர்வு. தேசியம் இல்லாத இடத்தில், இந்திய தத்துவம் பேசப்படாத இடத்தில், பாரத மாதா தெய்வமாக கும்பிடப்படாத ஒரு இடத்தில் பிஜேபியால இருக்க முடியாது, பிஜேபி காரங்களால இருக்க முடியாது. பிஜேபி காரங்களால இங்க மட்டும்தான் இருக்க முடியுது, மற்றும் ஒரு அரசியல் கட்சி கிடையாது. இது சித்தாந்த கூட்டம், இது ஒரு கொள்கை கூட்டம். நாங்க ஒரு கொள்கைக்காக பயணித்துக்கிட்டு இருக்கோம். ஆகையால பிஜேபி என்கிற ஒரு கட்சி அது எங்களுடைய தத்துவத்துல, எங்களுடைய பயணத்துல நாங்க மாட்டுக்கு பயணப்பட்டு இருக்கோம் சார். பாரத் மாதா ஜெய் அப்படிங்கிற அந்த முழக்கத்தை வந்து இதுக்கு முன்னாடி சுதந்திர போராட்ட காலத்துல காங்கிரஸ்காரங்களும் எழுப்பி இருக்கிறாங்க. பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிற முழக்கம் வந்து ஒரு தனிப்பட்ட பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு மட்டுமே அதை வந்து அடையாளப்படுத்த முடியுமா? இல்லைங்க, நீங்க சொல்ல மாட்டீங்க. மற்ற கட்சிகள் நீங்க இல்லைங்க, நீங்க யாருமே பாரத் மாதா கி ஜெய் சொல்ல மாட்டீங்க. நாங்க சொன்னா ஏங்க அது உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமாங்க, நாங்க சொன்னோமா எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு? இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் தான் சொல்லணும். நீங்க இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சியும் எடுத்து வச்சுக்கோங்க, அப்படியே லைன்ல வாங்க. யார் இந்திய தேசத்தினுடைய சொந்த அரசியல் தத்துவத்துல பயணிக்கிற கட்சி? கம்யூனிஸ்ட் ஃபாரின் ஐடியாலஜி, காங்கிரஸ் ஃபேபியன் சோசியலிசம்ங்கிற ஃபாரின் ஐடியாலஜி, திராவிடம் காயின், அந்த திராவிடங்கிற வார்த்தையை அரசியல் தத்துவமா காயின் பண்ணதே கார்டுவலுங்கிற வெள்ளக்காரன். எந்த கட்சி இந்த தேசத்துக்குன்னு ஒரு சொந்த ஒரு அரசியல் தத்துவம் இருக்குமா? இருக்காது. உலகத்தினுடைய முதல் அரசை அமைத்தவங்க நம்ம, உலகத்தினுடைய முதல் அணையை கட்டினவங்க நம்ம. நமக்குன்னு ஒரு அரசியல் தத்துவம் இருக்கும்ல, மனுநீதி சோழனுக்குன்னு ஒரு அரசியல் தத்துவம் இருக்குல்ல. நம்முடைய இந்திய மன்னர்கள், நம்முடைய இந்திய நாகரிகம், நம்முடைய இந்திய பண்பாடு, நமக்குன்னு ஒரு அரசியல் தத்துவம் இருக்கும்ல. இந்த அரசியல் தத்துவத்தை பேசுகிற, அந்த அரசியல் தத்துவத்தில் பயணிக்கிற ஒரு கட்சி காட்டுங்க, பாஜகவை தவிர. எல்லாம் ஃபாரின் ஐடியாலஜி. யாராவது ஒருத்தர் கேட்டாங்களா சார் எதுக்கு இந்தியர்களுக்கு எதுக்கு சார் வந்து ஃபாரின்காரன் வந்து ஐடியாலஜி சொல்லி தரணும், பொலிட்டிக்கல் ஐடியாலஜி? அப்போ எல்லா அரசியல் கட்சிகளுமே ஃபாரின் பொலிட்டிக்கல் ஐடியாலஜில பயணிக்குதுன்னு சொல்லும்போது அவங்க கிட்ட எப்படி நீங்க வந்து பாரத் மாதா கி ஜெய் எதிர்பார்க்க முடியும்? சொல்ல மாட்டீங்களா சார்? நாங்க சொல்லும் போது ஏங்க உங்களுக்கு மட்டும் தான் சொந்தமா இருக்கு, உங்களுக்கு தாங்க சொந்தம் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? யாருமே தேசியம் பேச மாட்டீங்க. தேசியம் நாங்க பேசினா ஏங்க உங்களுக்கு மட்டும் தான் சொந்தமான்னு கேக்குறீங்க. 100%. நாங்க என்னங்க சொல்றோம், எல்லா கட்சிகளுமே இந்திய தத்துவத்துக்குள்ள வாங்கன்ற, எதுக்கு ஃபாரின் ஐடியாலஜில போய் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறோம். நம்மளுடைய இந்துத்துவம்னா என்ன? இந்திய தத்துவம் சுருக்குனீங்கன்னா இந்துத்துவம், அதுல வாங்கன்றோம். எல்லா கட்சியும் இந்த ஐடியாலஜிக்குள்ள வாங்கன்றோம். நான் என்ன சொல்றேன் இவ்வளவு நாளா புரியலையா? இதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம்.
எல்லாரும் பாரத் மாதா கீ சொல்லுங்க, எல்லாரும் வந்தே மாதரம் சொல்லுங்க, எல்லாரும் ஜெய்ஹிந்த் சொல்லுங்க. இப்ப வந்தே மாதரம் பாடுறதுல என்ன சார் பிரச்சனை? மகாகவி பாரதி பாடலே ஆரிய பூமியில் நாரியரும் நர சூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம். வந்தே போயினும் நொந்தே மாயினும் நம் தேசத்தவர் ஒவ்வொன்றே சொல்லுவது வந்தே மாதரம். மகாகவி பாரதி பாடினார் இல்லையா? நீ வந்தே மாதரம் பாடல் பாடுறதுக்கு எல்லாம் குதிக்கிறாங்க. நீ அவங்கள்ட்ட போய் சொல்லணும்ல, சார் வந்தே மாதரங்கிறது சார் பிஜேபி மட்டும் சொன்னாங்க சார், அது எல்லாருக்கும் சொந்தம் சார், அதனாலதான் சார் பிஜேபி எல்லாரையும் பாட சொல்லுது. சொல்லணுமா இல்லையா சார்? அதுதான் நாங்க சொல்றோம். நாங்க எங்களுடைய தத்துவத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தேசியம் என்பது எங்களுடைய தத்துவம். தமிழ் ஒரு கண், தேசியம் ஒரு கண். இதுதான் பாஜக. நேற்று முன்தினம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் ஒரு யூடியூப் சேனல் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஃபெயிலியர் பர்சன் சொல்லிக்கிறாங்க. அது தொடர்பாக சமூக வலைதளத்துல ஒரு விவாத போர் நடந்துச்சு. இது மாதிரி நாகரிகமற்ற அரசியல் அது பார்க்கப்படுது. அதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்ல, நானே கொஞ்சம் இது இப்படியே போயிட்டு இருந்தா சரியில்லை சார். நீங்க பாஜக களத்துல 1000 விஷயம் பண்ணுது. பாஜக தொடர்ந்து ஆளுகிற அரசு மக்களுக்கு எதிராக செய்கிற எல்லா கொடூரங்களுக்கும் கோரங்களுக்கும் எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்க. திமுக இருந்த போதும் சரி, இன்னைக்கு தாவேகா இருக்கும் போதும் சரி, இதே எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் தமிழிசேகா அவர்கள் தொடர்ந்து பல விஷயங்களை குரல் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா நீங்க அவங்க பேசுன ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து அதை மட்டும் பூதாகரமாகறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து அவங்க விமர்சிக்கப்படுறாங்க. அந்த தொடர்ந்து விமர்சிக்கப்படுறதனுடைய விளைவுகள்ல அவங்க ஒரு சில விஷயங்கள் பேசுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராணிப்பேட்டையில் நான் 45 நிமிஷம் பிரஸ் மீட் கொடுக்குறேன். இந்த 30 செகண்ட் மட்டும் தான் நீங்க எடுத்து போடுறீங்க. அப்போ பாஜக என்கிற ஒரு கட்சி அது பயணிக்கிற அரசியல் தத்துவத்தை பத்தி நீங்க செய்தியாக்க மாட்டீங்க. அது பேசுகிற மக்கள் பிரச்சனைகளுக்கு பத்தி நீங்க செய்தியாக்க மாட்டீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டீங்க. இதுதான் சார் சுவாரஸ்யமா இருக்குன்னு இதுக்குள்ளேயே போயிட்டு இருந்தா இது என்னைக்குதான் இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? அது மட்டும்தான் இப்ப தேசிய நலன் சார்ந்த மாநில நலன் சார்ந்த முக்கியமா தெரியுதா? மேகதாதுல அணை கட்டிட்டு இருக்கான் சார். இவங்க காங்கிரஸ்ல 2 பேருக்கு மினிஸ்டர் கொடுத்து வச்சிருக்காங்க ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசாங்கத்துல. நாம எல்லாரும் ஒரு குரலாக ஒன்று கூடி அந்த மினிஸ்ட்ரில இருந்து 2 பேரை கழுத்து பூச்சி வெளில தோர்த்துங்க, இல்லைன்னா மேகதாது அணையை நிப்பாட்ட சொல்லுங்கன்னு நம்ம சொல்லணுமா இல்லையா? காங்கிரஸ்காரங்க என்னைக்கா கனவு கண்டிருப்பாங்களா தமிழ்நாட்டில் நாங்க மினிஸ்ட்ரியில வருவோம்னு? இன்னைக்கு ஜோசப் விஜய் அவர்களால் தானே மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. இது முக்கியமா? எது செய்தி? எதனால மக்களுக்கு புண்ணியம் இருக்கிறது? ஒரு கட்சியில இருந்து போறாங்க, அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் வந்து தொடர்ந்து விமர்சிச்சுட்டே இருக்காங்க. அவங்க ஒரு பெண் தலைவர், அவங்களோட வயசு என்ன, அவங்களுடைய சீனியாரிட்டி என்ன, அவங்களுக்கு மனதை புண்படாதா? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் ஹியூமானிட்டியா யோசிச்சு பாருங்க. சமூக வலைதளத்துல அவ்வளோ வந்து தொடர்ந்து விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அதை வந்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய பேட்டிகள்லாம் அவங்க வெளிப்படுத்துறாங்க. அப்போ இது அது இப்ப நீங்க போற போக்குல கண்டிக்கத்தக்கது. ஒரு மனிதனா இருந்து யோசிச்சு பாருங்க. அவங்கள வந்து அவங்கள வந்து உங்க சகோதரி இடத்துல வச்சு பாருங்க. தொடர்ந்து ஒருத்தவங்களை வந்து டார்கெட் பண்ணிட்டே இருந்தா அது எந்த விதத்துல நியாயம்? அவங்க சொல்றாங்களே, அவங்களும் கிட்டத்தட்ட 7 முறை தோற்றுக்கிறாங்க. அது அவங்களுக்கும் பொருந்தும் இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், இந்த டிபேட்டுக்குள்ளே போகாதீங்கன்றேன். இந்த டிபேட்டுக்குள்ளே போகாதீங்க. அதாவது அண்ணாமலை அண்ணா வந்து பாஜகவில் இருந்தவரை பாஜகவை வளர்த்தார். ஆனால் பாஜகவும் அவரை வளர்த்தது. பாஜக இருந்து வெளில போனார், அது பாஜகவிற்கு இழப்பு. சத்தியமா நான் எழுதி கொடுக்குறேன், அண்ணாமலை அவர்களுக்கும் பெரிய இழப்பு அது. இது மாதிரி ஒரு கட்சியெல்லாம் கிடைக்காதுங்க. இந்த மாதிரிலாம் ஒரு கட்சி வந்து உலகத்திலே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு தன்மானத்துக்கு கூட எந்த ஒரு இழுக்கும் இல்லை. எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு தனி மனிதனுக்கு பின்னாடி போய் அந்த தனி மனிதனை மூஞ்ச மட்டுமே பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க கல்ட் பாலிடிக்ஸ் கிடையாது. இங்க ஒரு முகத்தை மட்டும் வச்சுட்டு அந்த ஒரு முகத்துக்கு போயிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டி. இங்க கருத்து சுதந்திரத்துக்கு இடம் இருக்கு. இவ்வளவு பெரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கட்சி, உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்களுடைய தத்துவத்தினுடைய அடையாளமாக இன்றைக்கு உலகம் முழுசும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இன்டெகிரல் ஹியூமனிசம் என்கிற ஒரு கொள்கையை இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளும் பின்பற்றணும்னு சொல்றதை தாண்டி இன்டெகிரல் ஹியூமனிசம் என்கிற இந்திய தத்துவத்தை, இந்திய தேசத்தினுடைய அரசியல் கொள்கையை உலகமே ஏற்றுக்கொள்கிற ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கட்சியில இருந்து சென்றது அவருக்கும் இழப்பு தான். அதான் நான் சொல்றேன் சார். எங்களுக்கெல்லாம் அவரை பிடிச்சது ஏன் பிடிச்சது?
பிஜேபி வளர்த்தாரு தானே சார் பிடிச்சது. எதனால பிடிச்சது? பிஜேபி வளர்த்தாருன்னு. அப்புறம் பிஜேபி அதுக்காக பிஜேபி விட்டு கொடுத்துட முடியுமா? புரியுதா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? ஆகையால இதுக்குள்ளேயே பாருங்களேன், இப்போ இவ்வளோ விஷயம் நான் பேசுறேன்ல, தாவேகா பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, பாரத பிரதமர் 6000 ரூபா அக்கௌண்ட்ல போய் எதுவும் வராது, இது மட்டும்தான் வரும். அப்புறம் எங்க இதையா தாங்க பேசுறாங்க? நாங்க 1000 விஷயம் பேசுறோம், உங்களுக்கு இது மட்டும்தான் இதுதான் சார் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஒரு சுவாரஸ்யமா இருக்கு சார், அதான் சார் 4 பேர் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதையே வந்து ஒரு பொது புத்திக்குள்ள தள்ளுறது இல்லை சார். அது கட்சியில இருந்து மாநிலத்தில் தனியா போயிட்டாரு சார், அந்த பிரச்சனை மட்டும் தான் சார் பிஜேபிக்குள்ள போயிட்டு இருக்கு. நாங்க மக்களுக்காக பயணிச்சுட்டு இருக்கோம் சார், மக்களுக்காக பேசிட்டு இருக்கோம் சார். நான் சொல்ற மாதிரி இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஐடியாலஜிக்கல் அஃபேர் கிடையாது. ஐடியாலஜிக்கல் அப்படின்னும் போது ஐடியாலஜிக்கலா எந்த ஷேக்கும் கிடையாது சார். ஒரு கட்சியை பார்த்து நீங்க ஆள் காட்டி வரல நோக்கி கேள்வி கேட்கணும்னா நாங்க ஐடியாலஜிக்கலா எங்கேயா காம்ப்ரமைஸ் பண்ணா கேளுங்க சார், பதில் சொல்றோம் சார். தேசியம் என்பது உங்க தத்துவம் சார், இங்க இந்த இடத்துல நீங்க வழிவிட்டீங்க சார், கேள்வி கேளுங்க, பதில் சொல்றோம். ஐடியாலஜிக்கல் கொஸ்டின் பண்ணாம நீங்க தொடர்ந்து இந்த மாதிரியான கல்ட் பாலிடிக்ஸ், அல்காரிதம் பாலிடிக்ஸ்குள்ளேயே மக்களை தள்ளிட்டு இருந்தா எப்படி? நான் தான் கேள்வி கேட்கிறேன். நான் ஒரு விஷயம் சொன்னேன், இதுதான் எங்களுடைய ஐடியாலஜி, பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்ற இடத்துல தான் எங்களால இருக்க முடியும். சார் உங்களுக்கு மட்டும் தான் பாரத் மாதா கி ஜெய் சொந்தமா? நீங்களும் சொல்லுங்க, காங்கிரஸும் சொல்லட்டும். காங்கிரஸ் ஒரு காலத்துல சொல்லிட்டு தானே இருந்தாங்க, நாங்க என்ன எங்களுக்கு சொந்தம்னு சொன்னோம்? இந்தியாவுக்கே சொந்தம் சார். ஆகையால தொடர்ந்து இதுக்குள்ளேயே பண்ணாதீங்க சார். இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க சார், அவங்க ஒரு இடத்த சொன்னாங்க சார், இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இதனால மக்களுக்கு எந்த விதமான சத்தியமா எந்த விதமான புண்ணியமும் இல்லை. இன்னைக்கு தமிழகத்துல பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க, பெண்கள், கரண்ட் கட்டு பிரச்சனை, விவசாயிகளுக்கு எதிரான இந்த பொய் வாக்குறுதிகள், நீர்நிலைகளை வந்து சுரண்ட பிரச்சனை, பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருள் பரவல், அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் நம்ம பேசணும். மேகதாது பிரச்சனையை பேசணும். அதெல்லாம் பேசலான்னு பத்திரிகையாளர்களை சந்திக்க வந்தா, சார் இது மாதிரி இந்த ட்விட் இப்படி வந்துச்சே சார், 10 பேர் ட்விட்டில் இப்படி போட்டு இப்படி ஒரு இது வருதே சார், அதுக்கு பிரஸ் மீட்ல ஒரு சீனியர் லீடர் இப்படி சொன்னாங்களே சார், இதெல்லாம் சார் பிரச்சனை. கேளுங்க ஐயா.